கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். அங்கு சிகிச்சை பெற்றுபவர்களின் நிலை தற்போது என்ன? விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி பகுதியில் விஷசாராயம் அருந்தி 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 29 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஷசாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நேற்று இரவு வரை கொண்டு வரப்பட்டனர். அதில் 19 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு வரையே 3 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் 58 வயதான மணி மற்றும் இந்திரா 48 வயதான பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 16 பேர் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த 16 பேர் 3 பேர் ஐசியு என்கிற தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி சிகிச்சை பெற்று வருவதாக ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மட்டும் 19 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். இதுபோன்று புதுச்சேரி ஜிப்மர், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளிலும் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் 14 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 பேர் மேல் சிகிச்சை, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையை தமிழக அரசு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவர்கள் புதுச்சேரியில் 16 பேர், அதில் தீவிர சிகிச்சையில் 3 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் ஏதாவது தீவிர சிகிச்சை தேவைப்படுமா இல்லது வேறு ஏதாவது இடத்திற்கு மாற்றப்பட வேண்டுமா என இங்கு ஜிப்மர் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விஷசாராய மெத்தனால் அளவு அதிகமாக இருந்ததாலே இந்த உயிரிழப்பு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு 14 பேர் நார்மல் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.